சரி, இப்ப என்னன்னா பறந்து எங்க கூடு கட்டும்? மரத்துலயா? மலை உச்சியில, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பெரிய மரம், ஆலமரம் மாதிரி பெரிய மரம் எது ஹைட்டா இருக்கோ அங்கதான் போய் கட்டும். அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? என்ன ஸ்பெஷாலிட்டி? கோழி அந்த அந்த பறந்து கூடு கட்டுது இல்ல, அதுல எத்தனை 4 முட்டை போட்டாலும் சரி 5 முட்டை போட்டாலும் சரி அதுல ஒரு பறந்து குஞ்சு மட்டும் தான் வரும். அப்படி எந்த பறந்து குஞ்சு ஃபர்ஸ்ட் வெளில வருதோ அந்த பறந்து குஞ்சு என்ன பண்ணும்? அந்த முட்டையை எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுடும். என்ன பண்ணும்? கீழே தள்ளி விட்டுடும். ஏன்னா அந்த அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த உலகத்தோட வந்து ஒரு மறைமுக நீதின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு வலிமையா இருக்கவங்க ஏழ்மையா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? அடக்கி ஆடுவாங்க. அது மாதிரி என்ன பண்ணா இந்த பெரிய பறந்து ஃபர்ஸ்ட் வருதுல முட்டையில இருந்து, அது வந்தோடனே என்ன பண்ணுமா? எல்லா பறந்தையும் தள்ளி விட்டுருமா. இப்ப சில பேர் கேட்பாங்க, கலை மாதிரி ஆடுங்க, பிறந்தது நோஞ்சா மாதிரி பிறந்துருச்சுன்னா என்ன பண்றது? கரெக்டா? பிறந்தது நோஞ்சா மாதிரி பிறந்து, நோஞ்சானா என்ன? எலும்பு குச்சி மாதிரி என்ன பண்ணும்? ஏதோ மாதிரி தூங்கிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அடுத்து இதுக்குள்ள அடுத்த முட்டை பொறிக்குமா? அந்த முட்டை என்ன பண்ணும்? அது வந்ததுக்கு அப்புறம் அது முட்டையை தள்ள விடுமா? முடியுமா? அந்த பறந்து ஃபர்ஸ்ட் பறந்துக்கலாம், அதை என்ன பண்ணும்னா தலையிலேயே கொத்தி கொன்றும். அதுக்கு தெரியாது, அந்த சின்ன பறவைக்கு தெரியாது. ஆனா என்னன்னா அது வந்து காலங்காலமா அப்படிதான் வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு பறந்துல இருந்து என்ன வரும்? ஒரு குஞ்சு தான் வரும், அதுதான் வளர்ந்து அடுத்த பறந்து தான் மாறும். இப்படி பண்றப்ப என்ன, ஒரு பறந்தோட முட்டையை தள்ளி விட்டுருக்கு. ஒரு மரத்துல இருந்து என்ன பண்ணிருக்கு? ஒரு முட்டையை தள்ளி விட்டுருச்சு. அந்த முட்டை கீழே விழுந்தது என்ன ஆயிடுச்சுன்னா காக்கா கூடு இருக்குல்ல, அந்த கூட்டுல வந்து விழுந்துருச்சு. எங்க விழுந்துச்சு? சரி, காக்கா கூட்டுல விழுந்துச்சா? அப்ப என்ன பண்ணிருக்கோம்? அந்த குஞ்சு வளர்ந்துருக்குமா? வளர்ந்துருக்காதா? அந்த நடந்திருக்குமா? யாரு பார்த்திருப்பா? யாரும் அம்மான்னு சொல்லியிருக்கோம். அதுல 5 முட்டை இருந்துச்சான். இது என்னது? 6வது முட்டை. இந்த அம்மா காக்கா போயிட்டு வந்து பாக்குறப்ப ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. என்னடா ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு, கலரும் வேறையா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தள்ளி விட்டுரும்ல. இப்ப உங்க ஊர்ல கோழி இருக்கா? 2 கோழி இது அடங்காத்து குஞ்சு போடுச்சுன்னா இந்த கோழி குஞ்சு அங்க சேருமா? சேராத, கொத்தி வரட்டி விட்டுருமா? மாடு என்ன பண்ணும்? கண்ணுக்குட்டி, ஒரு கண்ணுக்குட்டி எங்க கண்ணுக்குட்டி சேர்க்குமா? சேர்க்காதுல. இப்ப இது என்ன பண்ணிருக்கு? அந்த காக்கா என்னது, அந்த முட்டையும் அடகாத்து குஞ்சு பொறிச்சிருக்கு. குஞ்சு பொறிச்சோடனே என்ன ஆயிருக்கும்? இது எல்லாம் கடங்கரையே இருந்திருக்கும். இது மட்டும் என்ன பண்ணிருக்கோம்? சிவப்பா இருக்குமா? ஒரு மாதிரி பறந்து பிரௌனிஷா இருந்திருக்கு. அப்பயும் இந்த காக்காவுக்கு ஒன்றும் புரியல. சரி, என்ன பண்ணிருக்கு? இந்த காக்கா அம்மா காக்காவுக்கும் புரியல, அது கூட வளர்ந்ததுக்கும் புரியல. ஏன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? முட்டை அளவு வந்திருக்கு, அப்படியே வந்துருச்சு. இதுங்க எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி எல்லாமே பழகி பறந்துருக்குங்க. அவங்க அம்மா சொல்லிருக்கு இப்படி பறா இப்படி பறா அப்படி பறான்னு. இவங்களும் பறந்துட்டே போயிருக்குங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு? ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ பறக்கிறப்ப காக்காவுக்கும் கழுவுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? எப்படி, என்ன வித்தியாசம்? கலரு ஹைட்டா பறக்கும். ஆனா இப்ப பறக்க முடியுமா? இப்ப யார் கூட சேர்ந்து இருக்குது? அதனால அது விட்டு போச்சு. இன்னொரு இது என்ன, காக்காவை பார்த்தா பயப்படுவீங்களா? கழுகு பார்த்தா, கழுகு இப்படி நம்ம பக்கத்துல வந்தாலும் என்ன பண்ணுவோம்? உள்ள ஓடிடுவோம். ஆனா காக்கா வந்தா ஒண்ணும் பண்ண மாட்டோம், காக்காவை சூழ்ந்து கட்டுவோம். இப்ப என்னது, இப்ப கழுகு மட்டும் பார்க்க பயமா இருக்கு. காக்காலாம் பார்த்தா என்ன பண்ணுது? நம்ம பயப்பட மாட்டோம். ஆனா என்னன்னா இந்த காக்காலாம் என்ன நினைச்சிருக்கீங்களா? இந்த கழுகை பார்த்து என்ன நினைச்சிருக்கீங்களா? என்ன நினைச்சிருக்கீங்க? 5 மொத்தம் 6 முட்டையா? அது 5மே காக்கா குஞ்சு, 1 மட்டும் கழுகு குஞ்சு. இப்ப அந்த காக்கா குஞ்சுங்க எல்லாம் சேர்ந்து கழுகு குஞ்சு என்ன சொல்லிருக்கீங்க? அது வந்து ஒரு வேஸ்ட் பீஸ். நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து ஒண்ணுக்கு உதவாது. ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கோம், இது மட்டும் வித்தியாசமா இருக்கு. அப்ப இது வந்து உங்க மாநில சொல்லணும்னா என்னது, அவன் வந்து ஒரு மாதிரி அரசியல இருந்து மாற்றுத்திறனாளி குழந்தை, இது வந்து வளராது தேராது அப்படின்னு சொல்லி இந்த 5 காக்காவை என்ன பண்ணுமா? அதை வந்து கொத்துறது, அடிக்கிறது,
அசிங்கப்படுத்துறதுன்னு இப்படியே பண்ணிட்டு இருக்குமா. இந்த கழுகு என்ன பண்ணிருக்கோம்? இப்ப நார்மலா ஒரு கழுகு என்ன பண்ணும்? காக்காவை பார்த்தா ஒரே போடு மண்டையில. ஆனா இந்த கழுகு என்ன பண்ணிருக்கோம்? பயப்படும் காக்காவை. ஏன்னா அதுக்கெல்லாம் காக்கா கொஞ்சிங்க வளர்ந்துருச்சுங்க. இதை பார்த்தோன்னே என்ன பண்ண, ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு பயந்துகிட்டே இருந்துச்சான். சரியா? கழுகுக்கு என்ன தெரியல, நம்ம ஒரு கழுகுன்னு தெரியல. இந்த காக்காவோட சென்ஸ் என்ன பண்ணிச்சான்? பயந்துகிட்டே அப்படியே உட்காந்துருக்குமா. ஒரு நாள் பறந்து போச்சுங்களாம். பறந்து போறப்ப மேகங்கள் வந்துருச்சு, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே இதெல்லாம் சொல்லிச்சுங்களா, அந்த 5 சேர்ந்து டேய் நாமெல்லாம் போய் அந்த மரத்துல உட்காந்துருவோம், இங்க கூட அமைதியா வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வா, எங்கேயும் அடி வாங்கி தொலைக்காத, போறவன்ட்ட வம்புறுத்திட்டு இருக்காத, பேசாம வந்து அப்படின்னு சொல்லிச்சான். இது என்ன பண்ணிச்சா, பறந்து போயிட்டே இருந்துச்சா, மழை தூர ஆரம்பிச்சிருச்சான். அப்ப இது என்ன பண்ணிருக்கோம்? பறந்து அதுக்கு பின்னாடி போயிருக்கணும்ல. இது என்ன பண்ணிச்சான், அண்ணன் நான் மட்டும் மேல போயிட்டு வரேன், எனக்கு என்னமோ மேல போகணும்னு தோணிட்டே இருக்கு, நீங்க எல்லாம் கீழே போய் மரத்துல பாருங்க, நான் மட்டும் மேல போறேன்னு. இது யாரு சொன்னது? இது மாதிரி யாரு சொல்றோம்? கழுகு சொன்னது. பைபிள்ல ஒருத்தர் சொன்னாரு இது மாதிரி, அண்ணன் எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லி. தாவீது கோலியாத் வந்தோடனே அவங்க அண்ணங்காரெல்லாம் பயந்து ஓடுவாங்க. தாவீது மட்டும் என்ன பண்ணுவாரு, கட்டாமல் எடுத்துட்டு போயிட்டு கேடையெல்லாம் போட்டுட்டு போறப்ப டபக்கு டபக்கு போறாரு. போறப்ப நீ எங்கடா வந்தா, போய் ஆடு மேய்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு, ஆண்டவர் வந்து நான் இங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, நான் ஏன் இங்க வந்தேன், உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த கழுகு என்ன பண்ணிருக்கு, எனக்கு என்னமோ மேல போகணும்னு தோணிக்கிட்டே இருக்கு, அதனால நான் என்ன பண்றேன், பறக்க போறேன்னுச்சான். இந்த 5 கழுகு என்ன பார்த்துச்சான், அதுல பார்த்து இன்னைக்கு ஒருத்தவனுக்கு தவசம் கொடுத்துட வேண்டியதான். உங்க மாசம் என்னது, நம்ம மாசத்துல சொன்ன மாதிரி போடுற ஒரு புரிய அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு ஃபைன் பண்ணிடுவோம்னு நினைச்சுக்கலாம். இது என்ன பண்ணிச்சான், பறந்து போனிச்சான். சரி, மழை ஆரம்பிக்கிறப்ப நமக்கு ஒரு விஷயம் வருமே, என்னது, மழை பெய்யறதுக்கு முன்னாடி சில விஷயம் வருமே, இடி மின்னலா. இடி மின்னல் அடிச்ச உடனே இந்த கழுகு என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டைம் பறக்குதா, மின்னல் அடிச்ச உடனே பயந்து ரெக்கையை அடிக்காம என்ன பண்ணிச்சு, விட்டுருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், நேரா வந்து அந்த கிளையில இடிச்சு கிழிச்சு வந்து அவங்க அண்ணன் பக்கத்துல வந்துட்டு உட்காந்துச்சான். அவங்க அண்ணன் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு, ஞான சொன்னியோம், இதைத்தானா சொந்தம், ஒழுங்கா இங்க இருறாங்க, அதிக பிரசங்க மாதிரி என்ன பண்றா, நான் மேல போவேன் இப்ப எங்க ரத்தம் தான் வருது, தொடச்சிட்டு உட்காரு அப்படின்ச்சான். சரின்னு இது பேசாம உட்காந்துருச்சான். திருப்பி காயெல்லாம் குணமானுச்சான். குணமாயி அடுத்த வாரம் என்ன பண்ணிச்சான், அதே மாதிரி மழை வந்துச்சான். இப்ப என்ன பண்ணிருக்கோம், இது மேல போயிருக்குமா இல்ல அடிக்கட்டனால உட்காந்துருக்குமா, மேல போயிருக்குமா அடிப்பட்டனால உட்காந்துருக்குமா, உட்காந்துருக்குமா. இது என்ன பண்ணுச்சா, நான் மேல போகணும் நான் அடிப்பட்டாலும் மேல போகணும்னு சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்லிச்சான், யாருக்கையும் சொல்லலையா, அண்ணங்கிட்ட தான் சொல்லலையா, தங்கச்சிட்டையும் சொல்லல. என்ன பண்ணிச்சான், பறக்க ஆரம்பிச்சுதான். இந்த தடவை பறக்கிறப்ப என்ன பண்ணிருக்கோம், போன எதுனால பயந்து வந்துச்சு, இடி மின்னல்னால பயந்து வந்துருச்சு. இந்த தடவை என்ன பண்ணிச்சு, நம்ம மைண்ட செட் பண்ணிருச்சு, இடி இடிச்சாலும் சரி மின்னல் அடிச்சாலும் சரி நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், ரெக்கைய விட்டுட்டோம் இடி இடிச்சப்ப. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெக்கைய வச்சு அடிச்சு பறக்கணும் அப்படின்னு நினைச்சான். அதே மாதிரி வேகமா அடிச்சுதான் ரெக்கைய கடை அடிச்சு கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிச்சான், மேல பறந்து போனிச்சான் பாரு. மழை துளிக்கு முன்னாடியே இந்த இது என்ன பண்ணிச்சான், கழுகு மேகத்துக்கு மேல போயிருச்சான். எங்க போயிருச்சான், மேகத்துக்கு மேல யாரு போக முடியும், நம்மளால போக முடியுமா, நம்மளால இந்த மலை மேல மூச்சு வாங்கும். கழுகுனால அந்த மேகத்துக்கு மேல போக முடியாது, எந்த பறவையுமே மேகத்துக்கு மேல போக முடியாது. ஏன்னா அதுங்களுக்கு மூச்சு விட முடியாது, நம்மளாலையும் விட முடியாது. கழுகுகளுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அந்த என்ன சொல்றது ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. மேகத்துக்கு மேல போய் பார்த்துச்சான். இங்க அதுக்குதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு வந்து கழுகு பார்வை இருக்குன்னு சொல்லுவாங்க. கழுகு என்ன பண்ண தெரியுமா, கடலுக்குள்ள மீன் இருந்தாலும் சரி, குளத்துக்குள்ள மீன் இருந்தாலும் சரி, கோழி குஞ்சு இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அங்க இருந்து பார்த்துட்டு வந்து ஒரே அடி. அதே மாதிரி மேகத்துக்கு மேல போய் என்ன பண்ணிச்சான், யார பார்த்திருக்கோம், அந்த அண்ணனையும் தங்கச்சியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணிச்சான், நம்ம வந்து யாரு கழுகு. அது நம்ம யாரு, இதுங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்க, நம்மள உதவாக்கற, நம்ம வெத்து
நீ வந்து ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லி வச்சது கழுகுங்க. நம்மளோட என்ன உணர்வு என்ன இருக்கு, நம்ம கழுகு, நம்ம பறந்து இடம் நம்ம இடம் இதுதான் அப்படின்னு நினைச்சுதான். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த அதோட ஒரிஜினல் அண்ணன் என்ன பண்ணிச்சுதா, முட்டையா இருக்கிறப்பயே தள்ளி விட்டுச்சு. இதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றப்ப நம்ம வந்து இறக்க வேண்டியவங்க. தாவீது வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்த இறக்க வேண்டியவன். அதே மாதிரி நிறைய பேரை பாத்தீங்கன்னா, இப்ப இடையில கூட ஒருத்தர் கேட்டார் ஜாய்சன் சாம், அவரும் என்ன மாதிரியே சொன்னாரு, நானும் ஒரு வயசு இருக்கப்ப 15 நாள் படுத்த படுக்கையா இருந்தேன், எங்க அப்பா ப்ரேயர் பண்ணி தான் நான் உள்ள வந்தேன். அதே மாதிரி 12th படிக்கிறப்ப ரொம்ப அசிங்கப்பட்டு போனேன், அப்பெல்லாம் நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு நினைச்சேன் அப்படின்னாரு. எனக்கும் ஒரு வயசுல என்னாச்சுன்னா ரொம்ப டெட் பெட்ல ஆகி எங்க அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டே வெளில வந்துட்டாங்க. அதாவது இவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து எடுத்துட்டு போக சொல்றப்ப எங்க அப்பா எடுத்துட்டு ஒரு கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காங்க. முன்னாடி போனவங்க எல்லாம் வீட்டுல சொல்லிருங்க, இன்னைக்கு நம்ம நைட்டு வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு 4 பேர் முன்னாடி போயிட்டாங்க. எங்க அப்பா எங்க தூக்கி முன்னாடி வராங்களா, ரோட்ல ஒருத்தர் பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்க, ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு ஜெகதீசன், அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போங்க, அவர் வந்து உங்க பிள்ளையை குணமாக்கலாம்னு சொல்லி சொன்னாராம். அப்படி போய் தான் என்னைய வந்து ஒரு ஊசியை போட்டு குணமாக்கி கொண்டு வந்தான் ஒரு வயசுல. அப்ப அவர் என்னை தள்ளி விட்டுருந்தா என்ன இருக்கும் நேரம், நம்ம இந்த முட்டை உடைஞ்ச மாதிரி ஒரு வயசுலயே நம்ம போயிருப்போம். அது மாதிரி இப்ப சில பேருக்கு யார் பேருன்னு சொல்லல, சமையல்காரின்ற இருந்தவங்க வாத்தியாரா எத்தனை வருஷம் ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்கள ஒரு வாத்தியார்னு சொல்றப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சிரிச்சாங்க, எப்படி ஒரு வாத்தியாரா கூப்பிடுறது அப்படின்ட்டு. உடனே நான் வந்து சமையல்காரியா தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு. அதனால நம்மளுடைய எண்ணத்தை ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அவங்க தான் என்ன பண்ணணும், எத்தனை தடவை கீழே மின்னல் அடிச்சாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, நம்ம டம்மி பீஸ்ன்னு சொன்னாலும் சரி, நம்மளை ஏமாத்து பேர் வழின்னு சொன்னாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், என்ன சொல்லி காலில் வாங்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், படிச்சு நம்ம மேல உயர்ந்து போயிட்டே இருக்கிற வழியில அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்க அப்படின்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. சரியா? என்ன காக்கா திட்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு இருக்க கூடாது, நம்ம அடிச்சு மேல ஏறி போய் ஆகணும். சரியா? பேசுறான்.